சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழம், 2 துண்டு இஞ்சி, 2 கட்டி பூண்டு, 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கிறேன். 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள் இப்படி. பட்டை, லவங்கம் 5, பட்டை 6, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கிரேவியில் அதனால் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. பட்டை லவங்கம் போடுறேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சதை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம சேனலில் வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி அது எல்லாமே போட்டிருக்கோம். நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்ச விழுதையும் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள். நம்ம வந்து இந்தமாரி அரைச்சியும் போடலாம், இல்லை சின்ன சின்னதாக கூட நம்ம வந்து கட் பண்ணி கூட வெங்காயத்தை போடலாம். எங்கள் வீட்டில் வெங்காயத்தை வந்து இந்தமாரி அரைச்சி போட்டால் தான் சாப்பிடுவாங்க. சின்ன சின்னதாக போட்டோம்னா பொறுக்கி வச்சுடுவாங்க. அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். நீங்கள் வந்து அப்படி கூட செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான் அதெல்லாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம கறிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உப்பு போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைன்னா எப்பயுமே கவுச்ச இது செய்கிறப்போ கொஞ்சம் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த கவுச்ச ஸ்மெல்லு வரும். என்ன தான் நம்ம மஞ்சத்தூள், லெமன் போட்டு கழுவினாலும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த கவுச்ச இது இதாக இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கறி வேகணும்ல, அதனால் அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். திட்டமாக தண்ணி, ஏன்னா கறி வேகிற அளவு நம்ம ஏற்கனவே வதக்கியாச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி, சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. வெந்துடும் நல்லா. ஏன்னா நம்ம கிரேவி தான் செய்கிறோம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுக்கிறோம். இதை மூடி வச்சிடுறேன். தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். இப்போ கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடுங்க. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு கிளறுவோம்.
எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாசனை சூப்பராக இருக்கும். செமையாக வருது வாசனை. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றுட்டோம். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் இதுவும் வேக ஆரம்பித்தோன்னே தண்ணி விடுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பெப்பரை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி. நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். அப்போ தான் கிரேவி நல்லா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே நாக்கில் எச்சி ஊறுது. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நாக்கில் நடனம் ஆடுது. இது பாருங்க செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம கிரேவி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த டிஷ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கம்மா. சூடாக இருக்குது. சூப்பராக வந்துருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.